ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் தான் செய்கிறோம். கோதுமை மாவு வந்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே மாவு எடுத்துகிட்டு அதுக்கு வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வாட்ரு போட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வேறு என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா வெல்லம் இனிப்புக்கு. ஏன்னா சுகர் வந்து அந்தளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. அதனால் வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வெல்லம் எடுத்துருக்கோம். வெல்லத்தை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றியும் அதை லிக்யூடாக பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லத்தை நல்லா பொடியாக இது பண்ணி ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணி கூட பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் பிசையும் போதே தண்ணி ஊற்றி பிசைகிறதெல்லாம் அந்த வெல்லம் வந்து நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிடும். அதனால் அது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்தது இதில் வேறு என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு ஆட் பண்ணுறோம். எத்தனை எக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வந்து 2 முட்டை ஆட் பண்ணி மாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா பிசைஞ்சிக்கிறாங்க. சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிக்கிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்து. கோதுமை மாவு வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து தான். ஸோ அதனால் தாராளமாக இது வந்து கிட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது வந்து நான் அப்புறமா நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கிறேங்க. அதேமாதிரி எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே வந்து லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணால் அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் உப்பு லைட்டாக போட்டு தான் பிசைஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே சப்பாத்தி எப்படி உருட்டுறாங்களோ அதே மாதிரியே வந்து இதை உருட்டணும். உருட்டி நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கட் பண்ணுறது. ஃபுல்லாக வந்து கீரல் போடணும். ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம போடணும். ஃபஸ்ட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கிட்டு அப்புறமா வந்து ஒரு லைன் பண்ணி ஒரு சின்ன பீஸாக நமக்கு எப்படி கையில் எடுத்து ஒரு சின்ன பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி அந்த ஸ்லைஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணி போகிறோம்னா கட் பண்ணிக்க போகிறோம். எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஏதோ ஒரு அட்ராக்டிவாக ஸ்டாரு இந்த மாதிரிலாம் வந்து அந்த அச்சு மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாங்கி அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் சும்மா கத்தியிலே நார்மலாக வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி பிசைஞ்ச மாவை ஒன்றாவும் எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும். எல்லாம் சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுதான் ஃபைனல் ஒர்க்கு. ரெடி பண்ணிட்டா ஒர்க்கு முடிஞ்ச மாதிரி எல்லாத்தையுமே வந்து சின்னதாக கட் பண்ணிட்டோம். எதுவுமே ஒட்டாது. ஏன்னா நம்ம வந்து மாவு தொட்டு தான் வந்து உருட்டுறோம். அதனால் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்படியே ஒட்டினாலுமே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத வந்து போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துகிற போகிறோம். நல்லா நிறையாவே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா எதுவுமே வந்து ஒட்டாது, பிரிஞ்சு வந்துடும். நல்லா ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா பொரிக்கணும். கொஞ்சம் மைல்டாக வந்து ப்ரௌன் கலரில் வர மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஏன்னா அப்புறம் ரொம்ப விட்டிங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஞ்சிரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா இது பண்ணி எடுத்துகிட்டு அது ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சி. பார்க்கவே வந்து நல்லா ஒரு செம்மையான ஒரு டிஷ்ஷாக இருக்குது. இதை யாருக்கு டேஸ்ட் பண்ண அன்றைக்கி நான் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் டேஸ்ட் பண்ணுறாரு. டேஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொன்னார். நல்லா முறுமுறுப்பாகவும் டேஸ்டியாகவும் இருக்குன்னு சொன்னார். ஸோ ஃபைனலாக நாங்கள் செஞ்சு வச்சுட்டோம். ஒரு 1 வீக்குக்கு வந்து தேவையான மாதிரி. ஏன்னா நானும் ஊருக்கு போகிறேன். அதனால் அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நம்ம கிட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் வந்து கொஞ்சம் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். அது இதுன்னு வெளியில் வாங்கி கொடுக்காம. ஏன்னா அவங்களுக்கும் வந்து உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா வெளியில் விற்கிறதுல வந்து உடம்புக்கு அந்தளவுக்கு ஹெல்த்து கிடையாது. அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம். செஞ்சு ஒரு பேக் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு.